வெள்ளம் சென்னை பொறுத்தவரையில் தற்பொழுது இருக்கின்ற வானிலை தான் மழைக்கான வாய்ப்பு இல்லை. அடுத்து வரும் 3 தினங்களுக்கு இதே மாதிரி இயல்பை ஒட்டி அல்லது ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் தான் பேச்சிப்பாறை செங்கோட்டை கரெக்டா? செங்கோட்டை தற்பொழுது தமிழகத்தின் கடற்கரை ஒட்டியுள்ள பகுதிகளில் தெற்கு மற்றும் தென்கிழக்கு திசையிலிருந்து காற்று வீசுகிறது. உள் மாவட்டங்களை பொறுத்தவரையில் மேற்கு திசை காற்றின் வேகம் குறைந்துள்ளது. இதன் காரணமாக வெப்பநிலையை பொறுத்தவரையில் தமிழகத்தின் கடற்கரை ஒட்டியுள்ள பகுதிகளில் இயல்பிலிருந்து 1 to 2 டிகிரி செல்சியஸ் குறைவாக பதிவாகியுள்ளது. உள் மாவட்டங்களை பொறுத்தவரையில் அதிகபட்ச வெப்பநிலையானது இயல்பை விட 1 to 2 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகியுள்ளது. இந்த நிலை அடுத்து வரும் 3 தினங்களுக்கு தொடரக்கூடும். கோடை மழை பொறுத்தவரையில் கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கோடை மழை பெய்துள்ளது. பேச்சிப்பாறை மற்றும் செங்கோட்டையில் தலா 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடுத்து வரும் 2 தினங்களை பொறுத்தவரையில் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கோடை மழை பெய்வதற்கு வாய்ப்புள்ளது. சென்னை பொறுத்தவரையில் தற்போதைய வறண்ட வானிலை நிலவக்கூடும். டெம்பரேச்சர் எது சொல்றீங்க? அதிகபட்சம் கரூர் பரமத்தியில் கடந்த கரூர் பரமத்தியில் கரூர் பரமத்தி கரூர் மாவட்டம் கரூர் பரமத்திங்கிறது 42. வேலூர் 38 டிகிரி. வேலூர், திருப்பத்தூர் இதெல்லாம் 38 டிகிரி. அது அளவில் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா கரூர் பரமத்தி மற்றும் மதுரை 40 டிகிரி செல்சியஸ். கரூர் பரமத்தி 42 டிகிரி செல்சியஸ், மதுரையில் 40 டிகிரி செல்சியஸ். வேலூர் 38, திருப்பத்தூர் 38, சென்னை 36 தான். நேற்று இனிமே தான் 36 ஒட்டி தான் இருக்கும். அடுத்து ஒரு 3 தினங்களுக்கு கடற்கரை ஒட்டியுள்ள பகுதிகளில் 37 to 38 டிகிரி வரைக்கும் இருக்கும். உள் மாவட்டங்களில் 30 to 40 டிகிரி வரைக்கும். உள் மாவட்டங்களில் 39 to 40 டிகிரி வரைக்கும். அடுத்து ஒரு 3 தினங்களுக்கு கடற்கரை பகுதிகளில் 36 to 38. மாதத்திற்கு சொல்வதில்லை, ஒவ்வொரு நாளும் பார்த்துக் கொண்டு தினந்தோறும். டெல்லியிலிருந்து வருவது வேற, இது இங்கே நம்ம இதுதானே பார்க்கிறோம். ஷார்ட் ரேஞ்ச் போர்காஸ்ட். ஓகே. அக்னி நட்சத்திரம் மற்றும் கத்திரி வெயில் போன்ற சொற்றொடர்கள் இந்திய வானிலை இயலில் கிடையாது. அவ்வளவுதான். அடுத்த 2 தினங்களில் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் கோடை மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது என்கிற ஆறுதலான செய்தியை சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியிருக்கிறார். இதுகுறித்த செய்தியை பிறகு விரிவாக பார்க்கலாம்.